அதோடு விழாவின் நாயகர்களாக முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நூற்றாண்டு விழா நினைவு அரங்கு அமையும் விழா இனிதே நடைபெறவும் பேருதவி புரிந்த நன்கொடையாளர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியில் என்னுடன் பணியாற்றும் பணியாளர்கள் அனைவரையும், பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், எம் பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டுரை உயர் திரு தோப்பு ND வெங்கடாசலம் BA அவர்கள் முன்னாள் அமைச்சரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி அவர்கள். அவர்கள், திலகவதி அவர்கள், மெர்சி அவர்கள், சாந்தி விஜயா அவர்கள், திரு ஜார்ஜ் அவர்கள், தன்சவேணி அவர்கள், ஜெனட் மர்லின் அவர்கள், டிலைலா அவர்கள், தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள், ஜோதிமணி அவர்கள். இங்கே வரைய புரிந்துள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் தோப்பு ND வெங்கடாசலம் அவர்களுக்கு நமது எல்லோருடைய சார்பாகவும் அத்திக்கடவு ஆவண திட்டத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த திட்டத்தை வர்றதுக்கு முழு முயற்சி எடுத்த அவர்களுக்கு கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி 2 ஆட்சியிலையுமே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சு அந்த திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த தோப்பு ND வெங்கடாசலம் அவர்களுக்கு நம்ம திருப்பதி வட்டார பெருமக்கள் சார்பாக இந்த பொன்னாடி அணிவிக்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் தோப்பு ND வெங்கடாச்சலம் அவர்களை வரவேற்று பொன்னாடை அணிவிக்க PTA தலைவர் செந்தில் அவர்களை வருக வருக அறிவிக்கின்றோம். ஏசர் கூட மாட்டீங்களா? சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்றிய தொடக்க பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தொடுப்பதி பள்ளியிலே பொறுத்தவரையில இன்றைக்கு எனக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள். ஈரோட்டிலே நான் கல்லூரி படிப்பை படித்த சிக்கை நாயக்கர் கல்லூரி என்கிற கல்லூரி ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரியாக இருந்தது. நான் +2 வரை பெருந்துறை அரசு மேல்நிலை பள்ளியிலே தான் படித்தேன்.
அதற்கு பின்னாலே பட்டப்படிப்பாக சிக்கை நாயக்கர் கல்லூரியில நான் பிஏ வரலாறு படித்தேன். அங்கு படிக்கிற பொழுது அந்த கல்லூரியில மாணவர் செயலாளராகவும் மாணவர் தலைவராகவும் ஒரு காலத்தில் ஒரு வரலாறாக நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட சிக்கை நாயக்கர் கல்லூரி அது ஒரு தனியார் நிர்வாகத்தில் இருந்த கல்லூரி. அது இன்றைக்கு பராமரிப்பு இல்லாமல் ஒரு 50 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கல்லூரி. ஈரோட்டிலே ஒரு அரசு கல்லூரி என்கிற ஒரு பெரிய கல்லூரி இதுவரை இல்லை. இதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அந்த சிக்கை நாயக்கர் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கோவை செழியன் அவர்கள் இன்றைக்கு அந்த கல்லூரியினுடைய துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். அவரை சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்துவிட்டு அந்த நிகழ்ச்சியிலே கூட முழுமையாக நான் கலந்து கொள்ளாமல் நான் திருப்பதியிலே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் இந்த பள்ளியை பொறுத்தவரையில மிக பழமையான ஒரு பள்ளி. 100 ஆண்டுகளை கொண்டிருக்கிற பள்ளி பெருந்துறையிலே 2-3 பள்ளிகள் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருப்பதி பள்ளி 100 ஆண்டுகளை நிறைவு செய்த காரணத்தினால இந்த நிகழ்ச்சியில கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஓடோடி இந்த உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். அதிலே நான் பெருமைப்படுகிறேன். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற பெற்றோர் ஆசிரியர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்களை, இந்த வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வசந்தி அவர்களை, என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் அவர்கள் சொல்லுவார்கள். வள்ளுவர் அவர்கள் எதற்காக இந்த குறளை சொல்லியிருக்கார் என்று சொன்னால், நன்றி மறப்பது பெரிய பாவம், பாவத்திலும் பாவம் பெரிய பாவம், நன்றி மறக்கிற பாவம் என்கிற ஒரு கருத்தோடு இந்த குறளை சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கு நான் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் பலமுறை நம்முடைய பகுதியை பொறுத்தவரையில இது ஒரு வானம் பார்த்த பூமி. இந்த பகுதியில மழை பருவத்தை எண்ணித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு காலத்தில் விவசாயத்தை நம்பி இருந்தால் இன்றைக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கிற குளம் குட்டை எல்லாம் பவானி ஆற்று நீரை உபரி நீரை கொண்டு குழாய் மூலமாக கொண்டு வந்து ஒவ்வொரு குளத்தையும் நிரப்பக்கூடிய அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை இந்த பகுதியிலே கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பலமுறை நான் கடந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த காலத்திலே பேசியிருக்கிறேன் இந்த மக்களுக்காக. அதையெல்லாம் மரியாதைக்குரிய டிகேபி அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட இந்த திட்டத்திலே ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டது. கடந்த காலத்தில் ஒரு 80-75% பணிகள் கடந்த காலத்திலே முடிக்கப்பட்டாலும் கூட கடைசியாக அந்த குழாய்களை பதிப்பதற்கு சில இடையூறுகள், அதையெல்லாம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த பகுதிக்கே அழைத்து வந்து அந்த விடுபட்ட திட்டங்களை உடனடியாக மேற்கொண்டு அத்திக்கடவு திட்டத்தை நமது பகுதிக்கு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நான் ஒரு முயற்சி செய்தேன். நான் அப்பொழுது முயற்சி செய்து முதலமைச்சரும் ஒப்புக்கொண்டார். அவர் வருவதாக சொல்லிவிட்டார்கள். முதலமைச்சர் வருவது உறுதியானதும் மரியாதைக்குரிய டிகேபி அவர்கள் என்னிடத்தில் முதலமைச்சரை நாங்கள் விவசாயிகள் சந்திப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதையும் முதலமைச்சரிடத்திலே சொல்லி முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கு வருகிற பொழுது இந்த மணியம்பாளையம் பிரிவர்களே இவர்களை எல்லாம் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து பேச வைத்து அதற்கு பின்னாலே முதலமைச்சர் அவர்கள் அந்த நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பின்னாலே ஒரு ஓராண்டு காலம் கழித்து இன்றைக்கு அந்த திட்டத்தினுடைய தண்ணீர் இந்த துடுப்பதி பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு வரலாற்று நிகழ்வை அவர்கள் பெருமையோடு சுட்டிக்காட்டினார். அதுதான் என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கே என்கிற அடிப்படையில
நான் அந்த குரலை மேற்கோள் காட்டி அவருக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய டி.கே. பெரியசாமி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு சிவன்துரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா அன்பரசு அவர்களே, முன்னாள் துணைத் தலைவர் சித்ரா சுப்பிரமணியம் அவர்களே, முன்னாள் வார்டு உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்களே, ஏசிஎஸ் முரளி என்கிற சுப்பிரமணியம் அவர்களே, திரு டி.சி. தங்கவேல் அவர்களே, திரு கிட்டுசாமி அவர்களே, திரு டி.எஸ். அங்கப்பன் அவர்களே, டி.எஸ். கிருஷ்ணசாமி அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் O.M. பழனிசாமி அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் ஜோதிமணி அவர்களே, முன்னாள் கவுன்சிலர் நவபாரதி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவருடைய கணவர் திரு அன்பரசு அவர்களே, திரு பிரகாஷ் என்கிற மோகன்ராஜ் அவர்களே, திரு கார்த்தி என்கிற கார்த்திகேயன் அவர்களே, முன்னாள் PTA துணைத் தலைவர் திருமூர்த்தி அவர்களே, பள்ளி மேலாண்மை குழுவினுடைய ரோகிணி அவர்களே, இடைநிலை ஆசிரியர் பொன் யசோதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வட்டார வள மையத்தினுடைய மேற்பார்வையாளர் எப்சியா சைலா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர், ஒன்றிய குழு உறுப்பினர், முன்னாள் உறுப்பினர் அண்ணன் பால் சின்னசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்களே, அரசு மேல்நிலைப் பள்ளி துடுப்பதி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய அருள்ராஜ் அவர்களே, நந்தா பொறியியல் கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய ரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ரஞ்சித் குமார் அவர்களே, மரியாதைக்குரிய நகர கழகத்தினுடைய செயலாளர் அகரம் மூர்த்தி அவர்களே, அப்ப முன்னாள் நெசவாளர் சங்கத்தினுடைய தலைவர் அப்பாச்சி அவர்களே, சம்பத் அவர்களே, பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற திரு கே. திருமூர்த்தி அவர்களே, சம்பத் அவர்களே, சென்னியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற கவண்டம்பாளையம் KV ராமசாமி அவர்களே, சதாசிவம் அவர்களே, வீராட்சிபாளையம் சிவா அவர்களே, கலைச்செல்வம் அவர்களே, சேரணம்பாளையம் ரவி அவர்களே, மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற சொல்லிப்பாளையம் ராஜேஷ் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற பாரதி டுட்டோரியல் காலேஜினுடைய என்னுடைய முன்னாள் ஆசிரியர், என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரவீந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் PACP செயலாளர் நடராஜன் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய பணியாளர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய மாலை வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் பணிவோடு உரித்தாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி ஒவ்வொரு பள்ளியும் சிறப்பாக நடத்தினாலும் கூட இன்றைக்கு துடுப்பதி பள்ளியை பொறுத்தவரையில நடைபெறுகிற நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது இது ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி, இது ஆரம்ப பள்ளியினுடைய நிகழ்ச்சியை போல எனக்கு தெரியவில்லை. ஒரு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியிலே எந்த அளவுக்கு எழுச்சியோடு இந்த விழா கொண்டாடப்படுமோ அதை போல மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தலைமை ஆசிரியர் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெற்றோர்கள் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ கனவுகளோடு உங்கள் குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கு அனுப்பி இன்றைக்கு அரசு பள்ளியிலே யார் படிக்கிறார் என்று சொன்னால் விட்டா மிராசுகளும் பட்டக்காரர்களும் பாளையக்காரர்களும் கோடீஸ்வரன் வீட்டு குழந்தைகளும் அரசு பள்ளிக்கு வருவதில்லை. இந்த அரசு பள்ளிக்கு வருவது வறுமை கீட்டிற்கு கீழே இல்ல, இன்றைக்கு ஏழை எளிய மக்களை உங்கள் குழந்தைகள் தான் இந்த அரசு பள்ளியிலே படிக்கிறது. ஆக உங்களுடைய பிள்ளைகளை இந்த அரசு கைதூக்கி நல்ல நிலையில தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை இன்றைக்கு உலக அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போக கூடிய வகையில மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் அற்புதமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது ஒரு குறளை சொல்வார் வள்ளுவர், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் மாசற கற்றோனே சிறப்பு என்று சொல்லுவார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் மாசற கற்றோனே சிறப்பு. இதனுடைய அர்த்தம் என்னோடு சொன்னால், ஒரு மன்னனுக்கு எங்கெல்லாம் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மன்னன் போகிற இடங்களில் எல்லாம் மன்னனுக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் சில இடங்களிலே மன்னனுக்கு சிறப்பு இருக்காது. சில இடங்களில் மன்னனை பாராட்டுவார்கள், சில இடங்களிலே அதே மன்னனை ஏசுவார்கள். ஆனால்
ஒருவனுக்கு முழுமையாக எங்கே சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் எப்பொழுதும் சிறப்பு இருக்கும் என்கிற அடிப்படையை தான் நமது திருவள்ளுவர் பெருந்தகை அவர்கள் அப்படி ஒரு அற்புதமான குறளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்ற அதே வள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அது என்ன? தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று சொன்னால், ஆற்றிலே மணப்பரப்பு இருக்கிறதே, அந்த ஆற்றுக்கு அருகாமையில் ஆற்றிலே தண்ணீர் ஓடுகிற பொழுது அந்த மணப்பரப்பை நாம் தோண்டுகிற பொழுது அந்த தோண்ட தோண்ட அந்த மணப்பரப்பிலே தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். ஆக அதை போல மாணவர்களுக்கு கற்க கற்க கல்வியினுடைய அந்த அடிப்படை சித்தாந்தம், அந்த அடிப்படை அறிவு அந்த உடலிலே உரமாக ஏறி ஏறி எதிர்காலத்திலே அதே மாணவன், இந்த பள்ளியிலே படிக்கிற மாணவன் எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராகவோ அல்லது பொறியாளராகவோ அல்லது மருத்துவராக வரக்கூடிய வாய்ப்பை யார் உருவாக்கி தருகிறது என்று சொன்னால், இருந்து கொண்டிருக்கிறார்களே இந்த பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர்